வெற்றிவேல் முருகனுக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த சிவபெருமானுடைய அடியார் பெருமக்களே, முருக பக்தர்களே, அனைவருக்கும் இந்த சஷ்டியுடைய 2வது நாள் மாலை வேளையிலே முருகன் அடியார்கள் என்கின்ற தலைப்பிலே 2வது நாள் நம்ம அந்த தலைப்பை சிந்திக்க போறோம். இதற்காக வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து முருகன் அடியார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்புக்குள்ளே செல்வோம். முருகன் அடியார்கள் எண்ணற்ற கோடி அடியார்கள் உண்டு. அதிலே நம் அருகாமையிலே இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி நாம் நேற்று சிந்தித்தோம். அதிலே இன்னும் சில கதைகள் உண்டு. அதை இன்று கூறி அதை தொடர்ந்து நாம் இன்று சிந்திப்போம். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் எப்படி ஆலயம் கட்டினார் என்றதை நம்ம நேற்று சிந்திச்சோம். அதன் பின்பு கட்டிட்டு சந்நிதி முறை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை, அந்த தொகுப்பை எழுதினார். அதிலே நேற்றைய தினம் 2 பாடல்களை பற்றி சொல்லி அதனுடைய மேலாட அப்படியே விளக்கங்களை கூறினேன். யாரும் செய்யாத ஒரு பாடலை அவர் செய்திருக்கிறார். அதை இன்று சொல்லி நம்ம அதுக்கப்புறம் உள்ள போலாம். எந்த வழிபாடு செய்தாலும் சரி, எந்த விரதம் மேற்கொண்டாலும் சரி, எதை நம்ம கடைபிடிச்சாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பிழை வைப்போம். 100% சரியான ஆள் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் 100% இதை சரியா செய்தேன் அப்படின்னு நம்ம யாரும் செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. தேவாதி தேவர்கள் உட்பட எந்த காரியத்தை செய்தாலும் 100% சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் செய்ய முடியாது. எந்த வழிபாடும் அந்த 100% பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் நம்ம சிதம்பர சுவாமிகள் என்ன பண்றாருன்னா, பட்டினத்தார் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, பிழை பொருத்தல் பதிகம் பண்ணாரு. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வா இறைவா கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லி பிழை பொருத்தல் பதிகம் பட்டினத்து சுவாமிகள் செய்தார். அதுபோல நம்மளுடைய சிதம்பர சுவாமிகள் சந்நிதி முறையிலே பிழை பொருத்தல வைக்கிறார். சிதம்பர சுவாமிகள் எழுதுற நுட்பம் என்னன்னா, மாணிக்க வாசகர் எப்படி கொண்டு போனாரோ அது போலையும் மற்ற சிறந்த அடியார்கள் என்னென்ன விஷயங்களை பாட்டுல குறிப்பிட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கவனிக்கிறார். கவனிச்சு அதில் இருக்கின்ற சில அற்புதமான விஷயங்களை இவருடைய சிந்தனைக்கு போட்டு அதை செய்யறார். அதுபோல நம்மளுடைய சிதம்பர சுவாமிகள் மிக நுட்பமான ஒரு பகுதி வச்சிருக்கார் சந்நிதி முறையில். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு. எப்பேற்பட்ட பாடல் பாடு. ஏது பிழை செய்தாலும், இந்த பிழை அந்த பிழை இல்லை, எந்த பிழை செய்தாலும், ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கி. இறைவன் உயர்ந்த நிலை, பெரிய ஒரு எல்லாம் வச்சிருக்கிறவர் என்ன சொல்லுவோம், செல்வந்தர்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்லாத நம்ம என்ன சொல்லுவோம், ஒண்ணும் இல்லாத நம்ம ஏழை. எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருந்தா சரி, பெரிய பணக்காரா இருந்தாலும் அவன் ஏழைதான். எல்லாம் அவன்கிட்ட இல்ல. இறைவன் ஒருவனே எல்லாம் நிரம்பியவர். அதனால இறைவனுக்கு நம்ம ஏழை. அதுலயும் புத்தி இல்ல, ஞானம் இல்ல, அறிவு இல்ல, நான் மிகப்பெரிய ஏழை. அத சொல்றாரு பாருங்க. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தீதே புரிய மாட்டார். முருகப்பெருமான் ஒருத்தனை அழிக்கணும்னு செய்ததே கிடையாது. சூரனை கூட வதம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, மயிலாவும் சேவற்கொடியாவும் மாற்றி வச்சுட்டார். இப்ப முருகருக்கு அபிஷேகம் ஆச்சுன்னா என்ன ஆகும், மயிலுக்கும் அபிஷேகம் ஆகும், சேவற்கொடிக்கு அபிஷேகம் ஆகும். அழிக்கலை, முருகன் அழிக்கலை, அதை மாற்றி வச்சு கொண்டார். அதனால தீதே புரியாத தெய்வம் அவர். ஏது பிழை செய்தாலும் மேழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே. சத்தியம் மட்டுமே நிலைக்கும். திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு. நான் எப்படிடா நீ இல்லைன்னா பிழைப்பேன், உன்னை விட்டா எனக்கு யாரு கதி, என்னை கலைதற்கு உங்க அருள் வேணும். பேசு என்கிட்ட, என்னை பத்தி சொல்லு, என்ன எப்படி மாத்தணும்னு சொல்லு முறையிடுகிறேன்.
அதுலயும் தாண்டி சூக்குமமான ஒரு இடத்துக்கு வரார் சிதம்பர சுவாமிகள். ஏது பிழை செய்தாலும் மேழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறுநீ பேசுன்னு சொல்லிட்டு அதோட விட்டாருன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு நுட்பமான இடத்துக்கு போறார். ஏது பிழை செய்தாலும் மேழையன், இதை கற்று வச்சுங்க. நம்ம எல்லாருமே பிழை பொருத்தல் பதிகத்தை கண்டிப்பா கத்துக்கணும். பட்டினத்தார் பாடிய கல்லாப்பழையும் கத்துக்கணுங்க. எதை கத்துக்கிறோமோ இது 2 பாட்டு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் பூஜை வழிபாடு ஏதோ ஒன்று பண்றோம், கண்டிப்பா ஒரு பிழை இல்லாத இருக்காது. 100% சரியான பூஜையோ அனுஷ்டானமோ ஏதோ ஒன்று 100% நம்ம நிறைவேற பண்ண மாட்டோம். அதனால இறுதியில கல்லாப்பிழையும் பாடிட்டோம்னா ஈக்குவல் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், அடியார்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இந்த பாடலையும் பாடிடலாம். ஏது பிழை செய்தாலும் மேழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்ற ஆறுநீ பேசு. இதுக்கப்புறம் வராரு. நோயுற்றுடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் என் காயத்தை ஓர் நொடிக்குள் ஏற்று நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. யாருங்க சொல்லுவோம்? நோயுற்று உடராமல். நோய் என்னென்னமோ வயசானா ஒரு நோயா வரும், ஒரு நோயா அப்படி நோயுற்று உடராமல். நோய் வந்தா பரவாயில்ல, யாரும் கவனிப்பாரற்று மழை சொல்லம் போய் அட இந்த பாவி படுத்துனுக்கிறானே இவனுக்கு இதே வேலையா போச்சு, எந்நேரமும் கழிஞ்சு வைக்கிறான். இந்த கழுவுறது யாரா? நோயுற்று விடாமல் நொந்து, ஐயோ என்ன இப்படி பேசுறாங்களே, நான் படுத்துட்டு இருக்கனே, இவங்களுக்காக நான் உழைச்சேன், என் குடும்ப வாழ்நாள் முழுக்க இவங்களுக்காக உழைச்சு நான் சம்பாரிச்சு கொடுத்தனே, இன்னைக்கு எனக்கு என்னால கை கால் விளக்கல, படுத்துன்னு இருக்க நோய், என்னால எதுவும் பண்ண முடியல, உதவி செய்ய ஒரு ஆள் இல்லையே. நொந்து மனம் வாடாமல், நொந்து மனம் வாடாமல், நோயுற்றுடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல், படுத்தபடிக்கே கிடக்கிறான், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி அவன் சாப்பாடு கூட அவன் சாப்பிட முடியல, படுத்துனே இருக்கிறான், பாயில படுத்த படுக்கையா இருக்கிறான், பெட்ல படுத்த படுக்கையா இருக்கார். நோயுற்றுடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் என் காயத்தை. இந்த காயம் இருக்குல்ல, இது பாவிகள் தான் பூமியில பிறக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல பாவிதான். பாவியேன் என் காயத்தை, இந்த காயம்னா இந்த உடலை, பாவியேன் இந்த காயத்தை ஓர் நொடிக்குள் ஏற்று நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து முடிச்சார். அவ்வளவு. நோய் கொடுக்கூடாது, நொந்து மனம் வாடக்கூடாது, படுத்த படுக்கையே கடக்க கூடாது, ஒரே நொடியில உயிர் அப்படி ஒரு வழியே தெரியாத ஒரு நொடியில அப்படியே எடுத்து உன் திருவடியில என்ன வச்சுக்கடா அப்படின்னு கேட்கு. இந்த பாடலை எல்லாரும் கண்டிப்பா கத்து வச்சுங்க, எல்லாரும் கத்து வச்சுங்க. ஏன்னா எந்த ஜென்மத்துல நம்ம செய்த பாவமோ புண்ணியமோ ஒவ்வொருவருக்கும் முதுமை வரும். முதுமை நம்மள துன்பப்படுத்தாமல் யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்காம, அதுதாங்க பெரிய செல்வம். பெரிய செல்வம் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சாச்சு, எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், 10 தலைமுறைக்கு செலவு பண்ணலாம், அது பெரிய செல்வம் கிடையாது. யார் ஒருவர் நோய் நொடி இல்லாம, அப்படியா சிதம்பர சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒரு நொடிக்குள் உன் சீரடி கீழ் வைப்பாய் தெரியும். ஒரு நொடியில வழியே தெரியாத ஒரு செகண்ட்ல அப்படியே உயிர் பிரியும். மகான்கள் சொல்றாங்க, உயிர் பிரியும் போது 10,000 தேல் ஒரே நேரத்துல கொட்டினா எப்படி இருக்கும்? ஒரு தேல் கொட்டினா வலி எப்படி? 10,000 தேல் கொட்டினா எவ்வளவு துடி இருக்குமோ அவ்வளவு துடிச்சு உயிர் போவோம். அது சாதாரண எந்த ஒரு வழிபாடும் இல்லாம சாதாரண ஒரு ஜந்து ஆத்மாவுக்கு அப்படிலாம் நடக்கும். வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சத்தியமா வாழ்ந்து ஒழுக்கத்தை நெறியோட வாழ்ந்தாதான் தூய அடியாரா வாழ்றவர்களுக்கு உயிர் பிரியறதை வச்சுதான் நான் ஏற்கனவே வரிசையா பல சொற்பொழிகளை சொல்லிடுவேன். ஒரு மனிதன் வாழ்ந்ததுடைய அடையாளம் என்னன்னா உயிர் பிரியற நிலையில தான் தெரிஞ்சுக்க முடியும். உயிர் பிரியற அந்த சூழ்நிலை தான் அவன் வாழ்ந்தோடைய லட்சணம். சும்மா நடிச்சுட்டு போயிடலாம், ஆனா அந்த உயிர் பிரியும் போது அவர் எப்படி போகுதுன்றதை வச்சுதான் அவர் வாழ்ந்ததுடைய வாழ்க்கை. அந்த மாதிரி சிதம்பர சுவாமிகள் சொல்றாரு, நான் நோயுற்றுடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் என் காயத்தை ஒரு நொடிக்குள் ஏற்று நின் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்து. சொன்னாரு, முருகர் செஞ்சாருங்க. அவர் சொன்னாரு, முருகர் செஞ்சுட்டாரு. சிதம்பர சுவாமிகள் வாழ்க்கை அப்படி. அவர் சொன்ன மாதிரியே சிதம்பர சுவாமிகள் எப்படி போனார்னா, அதெல்லாம் இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுங்க, பெரிய பாக்கியம். சிதம்பர சுவாமிகள் வாழ்ந்தாரு, இப்படிதான் வாழ்ந்தாரு. இந்த மாதிரி சந்நிதி முறை எழுதினார். நம்மள போல பின்னாடி வர அடியார்களுக்கெல்லாம் அவர் ஒன்னும் பெரிய பாவம் பண்ணலையே. அவருக்கு மீனாட்சி அம்மா கனவுல காட்சி கொடுத்தா, முருகர் அவருடைய குருநாதர் மாதிரி குமாரதேவர் மாதிரி பூஜை வச்சு வேலையை செய்ய வச்சாரு. பல
சிந்தனைகள்ல அவருக்கு அருள் பாலித்துட்டு இருந்தாங்க. அவருடைய வினை கழுவியதானே அவருக்கு நடந்தது. அப்போ இவர் பாவியன் பாவியன் பாடுறது யாரு? என்ன அவருக்காக இல்ல, நம்மளுக்காக பாடுறாரு. மாணிக்கவாசகர் சொல்றாரு, என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாதுடா, நான் நாயர் கடைப்பட்ட நாயன்றாரு. மாணிக்கவாசகர் கடைப்பட்ட நாயா? யாருக்காகன்னா அதை படிக்கிற நம்மளுக்காக வரணும். ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்தி கொண்டாரு. அதுல சொல்ற பாட்டெல்லாம் வர விஷயங்கள் எல்லாம் அவங்கள குறிப்பிடல, நம்மளுக்காக நம்மளுக்காக பின்னாடி வரக்கூடிய நமக்காக தான் அந்த பாடல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது மாதிரி இந்த திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் அந்த ஏது பிழை செய்தாலும் என்ற பாடலையும் நோயுற்றுணராமல் இந்த பாடலையும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அப்புறம் கூட எழுதி வாங்கிக்கோங்க, நான் கூட எழுதி தரேன். வாழ்நாள கண்டிப்பா வாழ்நாள்ல கண்டிப்பா இந்த 2 பாடலை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க பாடுங்க. இந்த 2 பாடல் பாடினாலே நம்ம வேணா கழிஞ்சு போயிடும். இதையே தொடர்ந்து சொல்ல 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 என்ன ஆகும்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். திருவாசகம் மாணிக்கவாசகர் பாடினார். அந்த பாடலை நீங்க எப்பெல்லாம் நீங்க பாடுறீங்களோ மாணிக்கவாசகர் பெற்ற அந்த வைப்ரேஷனை நீங்க உணர முடியும். அவர் எந்த அளவுக்கு சிவ அதிர்வு, அந்த பாடல்கள் முழுக்க சிவ அதிர்வு நிரம்பிய பாடல். அதை நம்ம ஓதும் போது அந்த அதிர்வுகள் நம்ம உடம்புல ஏற்பட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். அது மாதிரி இந்த அடியார்கள் எழுதின இந்த சிதம்பர சுவாமிகள் இந்த பாடல், பட்டினத்து சுவாமிகள் பாடின பாடல், அந்த அடியார்கள் சத்திய நெறியிலே வாழ்ந்த அடியார்களுடைய பாடல்கள் நம்ம பாடணும்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபீலிங் அதுல கொடுத்து எழுதிக்கிறாங்களோ அந்த ஃபீலிங்கை நம்ம உணர முடியும். அந்த ஃபீலிங்கே போதும் நம்மளை கடை தட்டுறது. அதுக்குதான் இந்த அடியார்கள் நம்மளுக்காக பின்னாடி வரக்கூடிய நம்மளை போல அடியார்கள், பக்தர்கள், அந்த ஜந்துக்கள், இத மாதிரி நம்மளை போல ஒரு பாமர மக்கள், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க பாட்டு எழுதி வச்சுட்டு போனாங்க. ராமலிங்க சுவாமிகள்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தூங்கவே இல்லை. தூங்காத இரவு முழுக்க எழுதுவார். நேரத்துக்கு எழுதினாரு, சும்மா டைம் பாஸ்க்கு எழுதி பேப்பர் பறக்க விடுவார். நம்மளை போல அடியார்கள் நான் பெற்ற இன்பம் பெருகை பையன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஆன்மாக்களுக்கும் இதை படிச்சு பயன்படும். எத்தனை பேர் படிச்சிருப்போம்? வள்ளல் பெருமான் எழுதின பாடலை 6 திருமுறை எழுதினாரு. ஒரு திருமுறையில ஒரு பாட்டு சொன்னா போதும். எத்தனை பேர் படிச்சுக்கிறோம்? புக்கு எப்படி இருக்கும்போது பாத்துக்கிறோமா? அப்புறம் எதுக்கு அவர் கஷ்டப்பட்டு எழுதுறாரு? இரவு முழுக்க தூங்காம கண்ணீர் விட்டு விட்டு கதறி கதறி எழுதி ஏதோ தாமோதர ஐயா இவங்க எல்லாம் உருவாக்கி விட்டு ஏதோ திருவாசகமா தொட்டோம். நம்ம இல்லைன்னா நம்ம அதை கூட போயிருக்க மாட்டோம். 8ஆம் திருமுறை கூட போயிருக்க மாட்டோமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவாசகம்னா சிவபுராணம் மட்டும்தான் எல்லாரும் திருவாசகம் நினைச்சு. இப்ப இந்த திருவள்ளுவர் ஐயா அவரு போல சில 2-3 ஐயாக்கள் சாமி பறக்க வச்சு அவங்க மூலமா இதை வெளியே கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பிரதோஷம்னா நம்ம சிவபுராணம் போனோம், ஓஹோ இதுதான் திருவாசகம் நினைச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் 51 பதிகம் இருக்குடா, இதெல்லாம் இருக்கடா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறா. படிக்க 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 ஒவ்வொரு பாறாங்கள்லாம் உடஞ்சி உருகி போகுது. அப்பதான் தெரியுது, ஆஹா இவ்வளவு இருக்கடா இதுல. அதுக்கப்புறம் ஒரு விபூதி இட்டவன் நிறைய பேர், அதுக்கப்புறம் ருத்ராட்சணம் கட்டவன் நிறைய பேர், அதுக்கப்புறம் சிவபூஜை பண்ணவன் நிறைய பேர், சைவ நெறியில மாறினவன் நிறைய பேர். மீனவெல்லாம் தெரிஞ்சுட்டான், மீன் பிடிக்க போற மீனவெல்லாம் சைவத்துக்கு மாறிட்டான். அவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த சமீப காலத்துல. அப்ப இறைவனுடைய ஆற்றல் அந்த அவங்களாம் எழுதுனது அதிகம். இந்த மாதிரி பின்னாடி வரக்கூடிய நம்மளை போல ஆளுங்களுக்கு தான் எழுதி வச்சுட்டு போனாங்க. அவங்க அது மாதிரி தூய நெறியில வாழ்ந்த அடியார்களுடைய புத்தகங்களை கிடைச்சா வாங்கி சும்மா ஓய்வா இருக்கும்போது நாடகம் பார்க்கறது, சினிமா பார்க்கறதுலாம் ஒதுக்கிட்டு வச்சுங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்க படிச்சு பாருங்களேன். அது முதல்ல விளங்காதுதான். எந்த தெய்வம் அதை வள்ளலார் எழுதியிருந்தாருன்னா வள்ளல் பெருமானே இதை பார்த்த எனக்கு எதுவுமே புரியல, நீ புரிய வைன்னு நீங்க 2-3 நாள் கேட்டீங்கன்னா 3வது நாள் உங்களுக்கு தானா புரியும். மாணிக்கவாசகர் எழுதின பாடல் எனக்கு புரியல, மாணிக்கவாசகா நீ எழுதின பாடல் எனக்கு புரியல, எனக்கு படிக்கணும்னு ஆசை, எனக்கு புரியல, கண்டிப்பா புரிய வைப்பார். அவங்களாம் நம்மளை கவனிச்சுக்கிறது தான் வேலையே. நம்ம கேட்க மாட்டோம், நம்மளே தான் அதை கேட்கறோம். காணாம போன எனக்கு மோதிரத்தை காணாம கண்டுபிடிச்சு கொடு தெய்வமே, ஒரு சூரை உனக்கு விடுறேன், அது பரவாயில்ல, மோதிரம் காணாம தான் கேட்கலாம், என்ன விலைவாசி. அது நேற்று தான் ஒரு ரெனால்ஸ் பேனா வாங்கினேன், இங்கதான் வச்சுட்டு போன டேபிள்ல எங்கன்னே தெரியல. ஆண்டவனே என் பேனா கடிச்சிச்சுன்னா உனக்கு ஒரு கற்பூரம் ஏத்துறேன். இது மாதிரி நம்ம எப்பனா கேட்டுக்கோம், வள்ளல் பெருமானே இந்த பாடல் நீ எழுதுனியே இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையே. மாணிக்கவாசகா இந்த 31வது பதிகம் எனக்கு என்னன்னு புரியல, அத சில சூக்கமெல்லாம் வச்சிருக்கிறேன், சொல்லி கொடு. திருவண்ட பகுதியில உலகத்துடைய சூக்கமுமே கிடக்குது, அதுல என்னன்னு எனக்கெல்லாம் புரியல, விளங்கு வை. போற்றி திருவகம்ல பிழிஞ்சு எடுத்துக்கிற, அதுல எதை நான் ஒரு நுட்ப சாரம் என்னன்னு எனக்கு தெரியல. தெரியும் கேட்கறோமா, கேட்டிருப்போமா? கேட்டா நம்ம என்னைக்கோ சேவன் திருவடியில போய் கலந்துருப்போம்.
அதுதான் அந்த நம்மளுக்காக தான் அவங்க இரவு முழுக்க கண் விழிச்சு தீப ஒளியில எழுதினார் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து வள்ளல் பெருமான். மகான்கள்லாம் பாட்டு எழுதி வச்சுட்டு போனாங்க, மகான்கள்லாம் புத்தகம் எழுதி வச்சுட்டு போனாங்க, அவரவர்கள் ஒரு ஒரு தொகுப்பு எழுதி வச்சுட்டு போயிறாங்க. பட்டினத்தார் எவ்வளவு பாடல் எழுதி வச்சிருக்கார் தெரிய தெரியாது நம்மளுக்கு. பட்டினத்தார் பாட்டு இருக்குதான், அவ்வளவு சூக்குமமான ரகசியங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு. காரைக்கால் அம்மையார் பதிகம் எழுதி வச்சுட்டு போயிறாங்க. 63 நாயன்மார்கள் கிட்டத்தட்ட 30 பேர் பாடம் அவங்கவுங்க தனி சப்ஜெக்ட் எழுதி வச்சுட்டு போயிறாங்க. ஆனா நம்ம யாரும் அதை பத்தி கவலைப்படல. நம்மளுக்கு யார் இன்னைக்கு பொழுது நல்லா போதா, டைம் பாஸ் ஆச்சா, 1 மணி நேரம் சொற்பொழிவு கேட்டோமா, கை தட்டணுமா, தீவார்த்தனை ஆச்சா, பிரசாதம் சாப்பிட்டோமா, பயன் இல்லம்மா, கடை தேறிடணும். இதை விட்டா கிடைக்கே கிடையாது. நான் நேற்று சொன்னதுதான், மரமா போட்டாருன்னா நின்று இருக்க வேண்டியதுதான். ஒரு மனம் இயங்காது, ஒன்னும் தெரியாது, எதுவும் செய்யவும் முடியாது. கிடைச்ச இந்த பிறவியை கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு நெறிமுறையோட வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளுக்கு அவருடைய அருள் கிடைச்சிரும். இதுல நம்ம எந்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்கிறோமோ அடுத்த பிறவில அதுக்கு மேல தூக்கிட்டு வந்துடும். வள்ளல் பெருமானா இருக்கட்டும், சிதம்பர சுவாமிகளா இருக்கட்டும், மாணிக்க வாசகரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் நம்மள மாதிரி இருந்து அந்த நிலைக்கு வந்தவங்க தான். ஒரு பிறவிலே ஒரு ஸ்டேஜ்ல எடுத்து போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்ப உயிர் பிரியறதுக்குள்ள ஒரு பக்குவத்துல கொண்டு போய் ஆன்மாவை நிறுத்திட்டோம்னா கண்டிப்பா அடுத்தது பிறவி போட்டாருன்னா, சாமி இந்த குழந்தை இதுக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்குது, இந்த மாதிரி இவ்வளவு பக்தியா இருந்தது, இவ்வளவு நெறிமுறையோட ஒழுக்கத்தோட நல்ல பையனா இருந்தான், இவனை அடுத்த பிறவில நல்ல இதுவா போடும். சாமி அவர் கருணாமூர்த்தி, ஒண்ணுமே செய்யறதுனாலே அவர் நினைச்சு செய்தான்னு செய்து அருள் பாலிக்கிறவரு. ஏதோ கொஞ்சம் செய்தோம்னு வச்சுங்களா, அவர் நல்லா டீப்பா இறங்கி வந்து அடுத்தது இன்னும் நல்லா சூப்பரா தூக்கி வச்சுருவாரு. அதில் கொண்டு போய் நிறுத்தி இப்படியே கொண்டு போய் தான் அந்த நிலைக்கு போறாங்க. ஒண்ணும் இல்லையா, அவங்களும் அது மாதிரி நம்மள மாதிரி இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு மட்டும் அதுக்குன்னு பிற கேட்கல, அவங்களும் அந்த மாதிரி பக்குவப்பட அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. அதனால இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல எந்த பாடல் விடுறோமோ இல்லையோ, இந்த ஏது பிழை செய்தாலும் நோயுற்றுடராமல் அப்படின்ற இந்த பாடலையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வழிபாட்டிலேயே பூஜையிலே இதை பாடி அந்த அருளை பெறும். அப்படி சிதம்பர சுவாமிகள் இந்த மாதிரி சந்நிதி முறையை எழுதி முடிக்கிறார். முடிச்ச பின்னாடி என்ன ஆகுதுன்னா, முருகர் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அப்போ ஒரு பெரிய விஷயம் நடக்குது. இப்பெல்லாம் நம்ம நினைச்சா இதோ வரோம், பூஜை நடக்குது, வழிபாடு நடக்குது, ஆண்டவனை வழிபாடுறோம், போறோம். அப்போ படையெடுப்பு நடந்தது. யாரெல்லாம் ஆலயத்துல போய் சாமி கும்பிடுறோம்னா எல்லாரும் சிரத்தை வெட்டுட்டான். அப்படிப்பட்ட காலகட்டம்லாம் தாண்டிதான் நம்ம பெரியவங்க வந்திருக்கிறாங்க. சிதம்பர சுவாமிகள் கும்பாபிஷேகம் செய்த பின்னாடி ஏதோ ஒரு படையெடுப்பு நடந்தது. கோயில் திறந்திருந்தா கோயிலுக்கு போறவெல்லாம் வெட்டு, கோயில் திறந்துருக்க கூடாது, அப்படி ஒரு ஆட்சி முறை. அப்போ சிதம்பர சுவாமி பார்த்தார், இப்படி நடக்குதுடா காலகட்டத்துல, மக்கள்லாம் வழிபடுறதுக்கு முன்ன உள்ள முருகருக்கு பூஜை ஆகணுமே, இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கண்ணகப்பேட்டையில அவருக்கு மடம் இருக்குது, அந்த இடத்துல இருந்து திருப்பூருடைய மூலஸ்தானத்துக்கு வரல ஒரு குகை வச்சார். அதே மாதிரி திருப்பூர் முருகர் கோவில் இருந்து மலை மேல ஒரு குகை வச்சார். பிரணவ மலைன்னு சொன்ன இல்லையா, மலை மேல பாலாம்பிகை சமேத கைலாயநாதர் அப்படின்ற ஆலயத்தை நிறுவுறார். மலை மேல பிரணவத்தின் அடிமுடிவில் நடுவில் விட்டிருக்கிறவர் தான் சிவபெருமான். ஒரு பிரணவம்ன்ற ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓசை கேட்குது இல்லையா, அந்த கேட்கிற ஓசை தான் முருகர். ஓம் அப்படின்னு சொன்னா ஒரு ஓசை உங்க காதெல்லாம் வருது இல்லையா, அந்த கேட்கின்ற ஓசை முருகன். பிரணவம் பார்க்கிறோம் இல்லையா, பிரணவம்னா ஓம் போடுறோம் இல்லையா, அதை பார்க்கிற தூள சரீரம் தான் விநாயகர். பாருங்க அதனுடைய ரகசியம். அந்த மலையே பிரணவ மலை, ஓம்ன்ற மேல இருந்து, அதை நான் சொன்ன நேற்று சொன்ன மாதிரி தான், அந்த மலையே ஓம்ன்ற பிரணவ மாதிரி இருக்கும். அந்த மேல யாருடைய ஆலயத்தை வச்சார்னா சிவபெருமானுடைய ஆலயத்தை வச்சார். ஏன்னா பிரணவத்துடைய நடுவுல இருக்கிறவர் தான் எம்பெருமான். பிரணவத்துடைய நடுவுலையே தங்கியிருக்கிற நாதன் தான் சிவபெருமான். அதனால அந்த இடத்துல சிவபெருமானுடைய ஆலயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிதம்பர சுவாமிகள் அங்க ஒரு ஆலயம் எழுப்புறார். இவர் என்ன பண்றாரு, அப்போ அந்த படையெடுப்பு நடந்ததுனால பூஜை நடக்காத போயிட்டு போதுன்ட்டு மலை மேல இருந்து நேரா திருப்பூர் கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை, திருப்பூர் கோயில் இருந்து அவருடைய மடத்துக்கு ஒரு சுரங்கப்பாதை வச்சு அவ்வளவு படையெடுப்பு நடக்கும் பொழுதும் சுரங்கத்துக்கு உள்ள வந்து முருகருக்கு பூஜை பண்ணிட்டு போவார். சுரங்கத்துக்கு உள்ள வந்து மேல வந்து மலை மேல வந்து சிவபெருமானுக்கு பண்ணிட்டு போவார். இன்னும் போனா அந்த சுரங்கங்களை தரிசனம் பண்ணலாம். மலை மேல சுரங்கம் இருக்கு, ஆனா நம்ம இறங்கி போக முடியாது, அதை ஒரு கட்டுப்பட்டு வச்சுட்டாங்க. ஆமா, அவர் மடத்துக்கும் கோவிலுக்கும் சுரங்கம் இருக்குது. அந்த பாதாள சாக்கடைக்காக நோண்டுறாங்க. அப்ப நோண்டினா என்னென்னவோ கிடைக்குது. எப்படியோ உள்ள அந்த காலத்துல நோண்டி அவர் போய் பூஜை, அந்த பக்தியுடைய வைராக்கியம் தான்.
யார் என்ன ஆட்சி சிரத்தை செய்யணும்னாலும் பூஜையை விடக்கூடாதுன்னு அப்படி பண்ணாரு சிதம்பர சுவாமிகள். இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். சுரங்கம் அமைச்சு போய் பூஜை பண்ணியிருக்காரு பாருங்க. அப்படி வழிபாடு செய்தார். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம் அன்று சிதம்பர சுவாமிகளுக்கு அந்த சாயுஜ்ய நிலையை முருகப்பெருமான் தருகிறார். முன்னாடியே சொல்லிட்டார். மகான்கள், அதான் மகான்களுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம். அதன்னா நம்மளுக்கு நாள், அதான் ரஜினி சொல்ற மாதிரி சாகர் நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழற நாள் நரகம் ஆயிடும். நம்மளுக்குலாம் அவங்களாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வாழ்வாங்களே. போறதுக்குள்ள பயனா எதனா செய்துட்டு போயிடணும்னு பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சிச்சுன்னா அதோட போச்சு. அன்னைக்கு அந்த நொடியே க்ளோஸ். ஜாதகம் பார்க்க போறேன், எடுத்துன்னு போனா ஆனா என்ன 15 நேரத்துக்கு வந்துக்கிறேன், இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அமிச்சா 10 நாள்ல நான் அவ்வளவுதான். இந்த பிரபஞ்ச தொடரே எனக்கு இல்லைன்னு நினைச்சேன்னா, தூங்குனா சாப்பிடுவோம்னா நண்பனை கண்டா சந்தோஷமா பேசுவோம்னா இந்த இடத்துல சொற்பொழி வருவோம்னா என்ன பண்ணுவேன். அந்த நிலை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாம் நொந்து போயிடுவோம், அவ்வளவுதான், ஸ்தம்பிச்சு போயிடுவோம். ஆனா மகான்கள் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வாழ்வாங்க. சாமிகளுக்கு தெரியும். வைகாசி விசாகம் அன்னைக்கு, விசாகம்ன்றது முருகன் பிறந்த நட்சத்திரம், வைகாசியில தான் முருகர் அவதார திருநாள். அன்றைய நாளே அவருக்கு சாயுஜ்யம் கிடைக்குதுன்னா அவர் முருகருடைய அடியார் தானே, எவ்வளவு பெரிய நெருக்கமான அடியாரா இருக்கு. சிதம்பர சுவாமிகளுக்கு இப்படி ஒரு தகவல் தெரியுது. அவர் என்ன பண்றாரு, முருகருக்கு பெரிய படையல் போடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்கள் அதுக்குள்ள ஒரு வேலை செய்யறாரு. சிதம்பர சுவாமிக்கு சீடர்கள் உண்டு. சிதம்பரம் மௌன சாமிகள்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவருடைய சீடர். அவர் பேச மாட்டார், குரு கிட்ட மட்டும்தான் பேசுவார், உலகத்து தொடர்பே கிடையாது, யாருக்கிட்டே பேச மாட்டார், மௌனமாவே இருப்பார். அதனால மௌன சாமிகள், அத சாது சாமின்னு சொல்லுவாங்க. அவர் இவர்கிட்ட இருந்தாரு, இவர்கிட்டயே சீடரா இருந்தார் பாருங்க. திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை, நான் திருவண்ணாமலைக்கு போகணும்னு அவருக்கு ஒரு ஆசை. சரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு இவர் உத்தரவு கொடுத்தாரு. திருவண்ணாமலைக்கு போயிட்டாரு. இவர் வைகாசி விசாகத்துல இவர் முக்தி அடையணும். அதுக்கு என்ன பண்ணாரு, அவருடைய சீடரை வர வச்சாரு இங்க சிதம்பர சுவாமிகள். அப்பனா நான் லெட்டரா போட முடியும், போன் அடிச்சு ஏமா எனக்கு கிளம்ப போறேன் கொஞ்சம் வந்து போப்பா அப்படின்னு பேச முடியும். இவர் இங்க நினைச்சாருன்னா அவர் அங்க தெரியும். அதுதான் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு. குருநாதர் இங்க உட்கார்ந்து கண்ணை மூடி நான் உன்னை சந்திக்கணும் இங்க வா அப்படின்னு கண்ணை மூடி சொன்னாருன்னா, அவர் எந்த தியானத்துல இருந்தாரோ, அந்த எந்த தவத்துல இருந்தாரோ, படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் அவருக்கு ஒழிக்கும். என்ன இது திடீர்னு குரு நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா புறப்பட்டு, அப்பெல்லாம் நடந்துதான் வரணும், புறப்பட்டு சிதம்பரம் மௌன சாமிகள் அங்கிருந்து நேரா சிதம்பர சுவாமிகளுடைய திருவடியில விழறார். சூக்குமமா புரிய வச்சிட்டார். வாயை திறந்து ஏம்பா இது மாதிரி எனக்கு நாள் வந்துச்சுலாம் சொல்ல சூக்குமா புரிஞ்சுட்டார். அடுத்தது நீதான் இந்த திருப்பூர் ஆலயத்தை நீதான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அடுத்த பட்டத்தை இருக்கும் பொழுதே கொடுக்கிறார். அப்புறம் என்ன ஆகுது, அன்னைக்கு நல்ல எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போடணும், எத்தனை சமயக்காரங்க எல்லாரையும் வர சொல்லு, எங்க இந்த காய்கறி இருந்தோ அரிசி முட்டை எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் சமைங்க, நல்லா எல்லா பலகாரமும் செய்யுங்க, ஸ்பெஷலா கத்திரிக்காய் பொரியல் வைங்கண்ணா. முருகனுக்கு இன்னைக்கும் வைகாசி விசாகத்தன்னைக்கு சாதம் அடிச்சு பருப்பு ஊத்தி நெய் விட்டு வடை பாயாசத்தோட கத்திரிக்காய் பொரியல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க திருப்பூர் கோயில் வைகாசி விசாகம். ஏன்னா சிதம்பர சுவாமிகள் சொன்னார் செய்து வைங்கன்னு சொல்லிட்டு அவரு சமாதி இருக்கிற அந்த குழியில போய் தியானம் அப்படியே உள்ள நின்னார். இங்க இருக்கிறவெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க, ஆஹா குருநாதரே அப்படின்னு கண்ணை மூடும் போது அவர் குழியில இறங்குறாரு. திருப்பூர் கோவில்ல உள்ள பூஜை நடந்துங்குது, இங்க குழியில இறங்குறாருங்க, இங்கேயும் பாக்குறாங்க. அந்த அதே தருணத்துல அங்க போய் அப்படியே நடந்து முருகர்ல அப்படியே ஐக்கியமாற, குழியில இங்க இறங்குறாரு, இங்கேயும் பாக்குறாங்க. அதே நேரத்துல கோயில் சன்னிதானத்துல திருப்பூர் முருகருடைய அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட அப்படியே நடந்து அப்படியே முருகரோட ஒன்றோடு ஒன்றா அப்படியே 2.5 கலக்கிறார். இங்கேயும் போறார். அதோட முடியும். அதோட அவருக்கு சமாதி அமைத்து மேல சிவலிங்கம் வச்சு வழிபடுறாங்க. இன்னும் அந்த கோயில்ல இது மாதிரி அடுத்த பட்டமா 24 சமாதிக்கு மேல வந்துச்சு. 24 பட்டம் அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுல கடைசியா இப்போ ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி லாஸ்டா வாழ்ந்த சன்னியார், அதே மாதிரி அந்த பாரம்பரியத்திலே வந்த ஒரு அடியார் 100 வயசு வாழ்ந்தார். சிதம்பர சுவாமிகளுக்கு அடுத்து அந்தந்த ஸ்டேஜே வந்தாங்க இல்லையா, அடுத்தடுத்த பட்டமா லாஸ்டா போனவர் பழுத்த பழம்
அவர் 100 வயசு வாழ்ந்து போனார். அதுக்கப்புறம் இப்ப கோயிலுக்கு யாரும் அந்த மடாதிபதி ஸ்டேஜுக்கு வர முடியல. நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் போலீஸ் அமையராகுது, விரட்டிட்டு அறநிலையத்துறை உட்காந்துச்சு. ஆனா வரணும், கண்டிப்பா அது மாதிரி ஒரு மடாதிபதி உருவாக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பாரம்பரியம் தொடரும். சிதம்பர சுவாமிகளுக்கு கொண்டு வந்த அந்த நிலை 24 பேர் வந்தாங்க. கடைசியா அந்த தாத்தாவோட போனார். அதுக்கப்புறம் இப்ப யாருக்கும் அந்த பட்டம் கொடுக்கல. அவர் கடைசியா யாரும் தீர்மானிச்சு விடல. அது மாதிரி போய் அந்த கோவில் இப்ப வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல முழுசா அடங்கிடுச்சு. ஏன்னா ரொம்ப வருமானம் வர கோயில். திருப்பூர் முருகனுடைய பக்தர்கள், அதாவது அந்த கோயிலை குலதெய்வமா வைத்தவர்கள் மெட்ராஸ்ல ஏகப்பட்ட பேர். என்னென்ன வியாதி வந்தா அத்தனையும் சரியாகும். எதை வேண்டி வருகிறீங்க அத்தனையும் சரியாகும். எந்த துன்பத்துல தலைகீழ முருகர் தலையெழுத்த மாத்தி அமைச்சிடும். ஏன்னா 4 யுகத்திலையும் அந்த கோயில் இருந்திருக்குது. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு வேலை செய்திருக்கிறார். பிரம்மாவை படைக்கும் தொழில ஓம்ன்ற பிரணவம் தெரியாம தப்பு சொன்னதுனால அவரை சிறையில போட்டு பிரம்மா வச்சிருந்த கமண்டலமும் ஜபமாலயம் வாங்கிட்டு வந்து படைக்கும் தொழில் செய்த இடம் திருப்பூர். அது ஒரு யுகத்துல. எல்லா கோயிலையும் முருகர் கையில என்ன இருக்கும்? வேலும் சேவர் கொடியும் இருக்கும், கையில சக்தி அஸ்தம் இருக்கும். ஆனா திருப்பூர்ல மட்டும்தான் ஜபமாலையும் கமண்டலமும் வச்சிருப்பார். எந்த கோயிலையும் கிடையாது. முருகர் கையில ஜபமாலையும் கமண்டலமும் இருக்கும். மூலஸ்தானத்திலயும் அப்படிதான் இருக்கும், உற்சவர்லயும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா படைக்கும் தொழில் செய்த இடம். அங்க போனீங்கன்னா உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி முருகருக்கு உண்டு. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா வாழுதுன்னா திருப்பூர் முருகனுடைய இருந்தாங்க. அதனால எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்ந்த சொத்துக்களை அப்படியே எழுதி 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 திருப்பூர் கோயிலுக்கு ஒப்படைச்சு பாத யாத்திரை வருவாங்க. இன்றும் பாத யாத்திரை மெட்ராஸ்ல இருந்து எந்தெந்த மூலையில இருந்து பாத யாத்திரை வருவாங்க. வந்து திருப்பூர் முருகனை தரிசனம் பண்ணிக்குவாங்க. வாழ்நாள்ல ஒரு தடையாவது அந்த சன்னிதியில போய் காலை வச்சு சிதம்பர சுவாமியும் அந்த முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டுவாங்க. அதுல இன்னொரு சூக்கமான ஒண்ணு உண்டு. திருப்பூர் முருகனுக்கு இணையான ஒரு சக்தி ஒண்ணு உண்டு. அதுல சக்கர ஸ்தாபனம் சொல்லி ஒரு சக்கரம். முருகர் அப்படி வழிபட்டு இப்படி திரும்பணும்னா அந்த இடத்துல ஒரு கீழே கூர்மம்னா ஆமைக்கு மேல ஒரு சர்பம், பாம்பு அம்சம். அந்த சர்பம் தலையை தூக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு சக்கரம் இருக்கும். அதுல 12 விதமான சக்கரம். இப்ப சிவாலயம்னா ஒரு சக்கரம் இருக்கும். சக்கரம்னா எந்திரம், சக்கரம்னா எந்திரம், ஒரு எந்திரம். அது மாதிரி 12 சக்கரம், மிக பயங்கரமான சக்தி வாய்ந்த சக்கரம். அது அந்த இடத்துல போய் ரொம்ப துன்பம் உள்ளவன் போய், என்னால யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீதான் அப்படின்றத ஒரே ஒரு கட்டி கற்பூரம் எடுத்துமே அந்த இடத்துல வச்சு ஏத்திட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டு வந்தேன்னா போச்சு. ஒன்னு ஆட்டங்காம்சம் தலைகீழ மாறிடும், வாழ்நாளே பிரசித்தி மாறிடும். ஆனா இப்ப அந்த இடத்துல கற்பூரம் ஏத்த அளவுக்கு விட மாட்டேன். கோயிலே வேற மாதிரி ஆயிடுச்சு, பயங்கர டெவலப் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுல 12 விதமான சக்கரம் உண்டு. ஒரே ஒரு சக்கரம், ஒரு சிவாலயம்னா ஒரு சக்கரம் இருக்கும். மூலவர் கீழே வைப்பாங்களே, ஒரே ஒரு சக்கரம் தான். அதுல ஒரு எந்திரம் இருக்கும். ஆனா அதுல 12 சக்கரம் இருக்கும். 12 தேவதைகள் அதுல குடிக்கொண்டு அந்த இடத்துல எதை கேட்டாலும் கொடுக்கும். ரொம்ப அதிபயங்கர பவர் கொண்ட சக்கரம் அது. அதனால என்ன ஆச்சு, கருப்பு டிரெஸ் போட்டுட்டு அந்த சந்நிதியிலே கால் வைக்க முடியாது. அப்படி எரிச்சு தள்ளிடுவோம், சூடு அப்படியே உள்ள விட அப்படிலாம் இருந்துதான். அதனால என்ன பண்ணாங்க, காஞ்சி மகா பெரியவரை வர வச்சு, சாமிகள்லாம் சித்தி ஆயிட்ட பின்னாடி, யாரு சிதம்பர சாமிகள்லாம் சித்தி ஆயிட்டு அதுக்கப்புறம் பல லட்சம் காலங்கள் போன பின்னாடி காஞ்சி மகா சாமிகள் பெரியவர் இருந்தாரு, மகா பெரியவர் வர வச்சு அப்புறம் கூப்பிட்டாங்களா, சாமிகள் அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த சக்கரமாகுது, இங்க மக்கள்லாம் வரவே முடியல சிலரால, அது மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வீரியத்தை குறைங்க அப்படின்னாங்க. இப்ப மகா சாமிகள் என்ன பண்ணிருக்காரு, இந்த சக்கரத்தை போய் பார்த்து ஆராய்ஞ்சு ஒரே ஒரு எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி ஒண்ணு வச்சார். ஒரே ஒரு எழுத்துல, ஒரு சக்கரத்துல ஒரே ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு புள்ளி, ஒரு டாட், அவ்வளவுதான். அதனுடைய வீரியம் அதிபயங்கரத்துல இருந்து சாதாரண நிலைக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் சாமானிய ஆளுகள்லாம் போற அளவுக்கு நார்மலா ஆச்சு. ஒரே ஒரு புள்ளியில ஒரு சக்கரத்துடைய மகிமையே மாறிடும். அதுதான் அத சக்கரத்துல ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னா காஞ்சி சாமிகள் தான். அவங்க எழுதி கொடுத்த சக்கரம் தான் திருப்பதி. பணம் கொட்டோ கொட்டுன்னு, ஒத்த லட்டுக்கு கொட்டோ கொட்டுன்னு துட்டுன்றதெல்லாம் அவங்க போட்டு கொடுக்குற அந்த எந்திரம் அப்படியே வசியம் பண்ணி இழுத்தணும். நினைச்சுனே இருப்பான், திடீர்னு போனாங்க திருப்பதி, எனக்கு எப்படி அழைப்பு வந்து அதில் ஒருத்தர் காத்துனே இருப்பான், திருப்பதி போக முடியாது. எடுத்து போய் சம்பாதிச்ச மொத்தம் கொட்டிட்டு வருவோம். எந்திரத்துடைய
மகிமை. காஞ்சி மகாசுவாமிகள் ஆதிசங்கரர் போட்டு கொடுத்த சக்கரம். அது மாதிரி ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒரு மகிமை உண்டு. அதுல 12 விதமான எந்திரங்கள் சிதம்பர சுவாமிகள் தன் கைப்பட செய்து வச்ச இடம் அந்த சக்கரம். அதனுடைய வீரியத்தை அப்புறம் கொஞ்சம் குறைச்சாங்க. இன்னுமும் அந்த இடத்துல சக்தி உண்டு. அந்த மூலவருக்கு அபிஷேகத்துக்கு கூட டோக்கன் வாங்கிடலாம். சக்கரத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு டோக்கன் வாங்க முடியாது. பணம் அதுக்குதான் அதிகம். ஏன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்ற இது அது. அந்த இடத்துல அவ்வளோ விசேஷம். மூலவருக்கு இணையான அளவுக்கு அந்த எந்திரத்துக்கு மகிமை உண்டு. இது எல்லாத்தையும் செய்தார் சிதம்பர சுவாமிகள். அங்க நுழைகிறார், அப்படியே முருகன்ல ஐக்கியமாயிட்டார். என்ன கேட்டாரோ முருகர் அதை அப்படியே கொடுத்தார். அதுதான் கேட்கதை கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். நான் ஏன் உன் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேயே நிழைத்த பெரும்பிழையை நீயே பொறுத்தல்வதன் கடனா போரூரா நீயும் பொறுத்தால் எனக்கார் உறவுண்டாரு. இல்லறத்தான் நல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து ஞானி அல்லேன் சொல்லறத்தில் ஒன்றேயும் இல்லை போரூரா நான் என்றே நான் கடை வேறுவேன்னாரு. அவரை கடை தேற்றிட்டாரு. கேட்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும். இதைதான் கேட்கணும். வாழறத வாழ்க்கைக்கு இகபர சௌபாக்கியம் கொடுக்கிறோம் முருகன். அதுதான் விசேஷம். இகத்துக்கும் கொடுப்பான், பரத்துக்கும் கொடுப்பான். இகத்துக்கு தேவையான அதுக்காக பணம் நட்டு காசு எல்லாம் வேணும். முருகன் இகத்துக்கும் கொடுப்பான், பரத்துக்கும் கொடுப்பான். அதனாலதான் முருகனுடைய எந்திரம் எப்படி இருக்கும்னா, மேல ஒரு முக்கோணம் இருக்கும், கீழே ஒரு முக்கோணம் இருக்கும். முருகர் சக்கரம் பாத்தீங்கன்னா சரவண பவன் எழுதிருக்க சக்கரம். அது பாத்துறீங்களா, எல்லாம் கோலம் கூட போடுவோமேமா, மாடம் கோலம் மாதிரி போடுவீங்க. இப்படி மேல ஒரு பார்த்த மாதிரி ஒரு மாடம், கீழே பார்த்த மாதிரி ஒரு மாடம். அதனுடைய அர்த்தம் தான் ஸ்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, முருகன் இகம் இப்படி கீழே காமிக்கிற முக்கோணத்துக்கு என்ன இருக்குன்னா, இகத்துக்கு இங்கேக்கும் மேல பார்த்தது அங்கேக்கும், இங்கேக்கும் அங்கேக்கும் அருள் புரியவர் முருகன். விடவே கூடாது. இவன் விட்டா நம்ம சிவன் கிட்ட போக முடியாது. இவன் தான் குருநாதராக இருந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தலம் நம்ம திருப்போரூர் தலம். அந்த தலத்துல பலவிதமான இன்னுமே நடந்துட்டு இருக்கு, அதிசயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. அல்ல இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து சொற்பொழிவு பண்றேன்னா அதுக்கும் காரணம் திருப்போர் முருகன் தான். ஒரு 6 வருஷம் இருக்கும் நினைச்சு, 6 இல்ல 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எங்க வேலையில இருந்து கம்பெனி முடிச்சு செவ்வாய்க்கிழமை நானும் என் நண்பர் பாஸ்கர்னு சொல்லி அவரு இப்பதான் சமீப காலத்துல ஒரு மாசம் இருக்குமா, ஒரு 25 நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாப்ல. சின்ன வயசு பையன், ஒரு 28 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, நல்லா இருந்தார். திடீர்னு தலைவலின்னு ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாங்க. தைலம் தடவினே தள்ளிட்டான். ஒரு வாரம் 2 வாரம் அனுபவிச்சிருப்பாங்க, வெளியே சொல்லிக்கல யார்கிட்ட. திடீர்னு மெடிக்கல் ஷாப்பு கிட்ட போனா, இல்லப்பா இது மாத்திரை கொடுத்து குணப்படுத்த முடியாது, நீ ஸ்கேன் எடுத்து பார்த்துக்க தலைவலின்னா. செட்டிநாடு மருத்துவமனை கிட்ட வந்து அவரை ஸ்கேன் எடுத்து பார்த்தா சொல்றாங்க, மூளைக்கு போற நரம்பு கட்டாயி ரத்தம் வருது, எப்படி அடிபட்டுச்சுன்னு என்னன்னே தெரியல, இந்த மாதிரி தலையில இருக்கப்பா அப்படின்னா. உடனே வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இங்க முடியாதுன்னு அங்க அனுப்பி, அங்க போய் பார்த்தா விடியறதுக்குள்ள ஒரு செயலாம் இழந்து வந்துச்சு உடம்பு. உயிர் இருக்கு உடம்புல. அவரும் நானும் தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா போவோம் திருப்பூர் முருகன் கோயில். போயிட்டு எனக்கு ஒரு 2 வாரம் தொடர்ந்து போனேன். செவ்வாய்க்கிழமை தான், ஒண்ணும் இல்லை, செவ்வாய்க்கிழமை அப்பெல்லாம் கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக பாலாயனம் பண்ணி வச்சுட்டு உற்சவருக்கு தான் பூஜை ஆகும். பின்பக்கமா போயிட்டு வழிபட்டு வருவோம். அப்போ நாங்க 2 பேரும் போயிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நானும் அவரும் போயிட்டு இருக்கும்போது நான் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு கருப்பு சட்டையும் போட்டுமே, அப்படிதான் போனேன். அப்போ அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, திடீர்னு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். அந்த பூஜை பண்ற ஐயரு அங்கேருந்து வந்து, ஏன்பா இங்க வான்னு என்ன கூப்பிட்டாரு. நாங்க 2 பேரும் என்ன கூப்பிடுறாரு இங்க வான்னு. ஒன்னும் புரியல. சட்டையை கழட்டுனேன், கருப்பு சட்டை போட்டு வந்துட்டோமே, அதனாப்பா சரின்னு சொல்லி கழட்டி இடுப்புல வான்னு இட்டு போனாரு. என்ன இட்டுன்னு போயிட்டு விபூதியை எடுத்து என் நெத்தியில பூசி, இந்த முருகர் பிரம்மோற்சவம் நடந்து மாட வீதி வராரு இல்லையா, இப்ப மூலஸ்தானம் பாலாயணத்துல இருக்காரு. அதாவது கும்பாபிஷேகம் வேலை நடக்கிறதுனால இப்ப முழுக்க மூலஸ்தானம் யாருன்னா இந்த உற்சவர் தான். இவருக்கு தான் பூஜை ஆயிட்டு இருக்கு. மழை இருட்டின்னு வரா மாதிரி இருக்கு. இவரு என்ன பண்ணி வேற என்ன வான்னு இட்டுன்னு போய் விபூதி எடுத்து அந்த மூலஸ்தானம் அந்த முருகரை தூக்கி என் கையில கொடுத்தாரு. கையில வா உள்ள எடுத்து போய் வைக்கலாம், மழை வரா மாதிரி இதுன்னு. அப்போ என் கையில வச்சவனே எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், பெருமைக்காக இல்ல.
அந்த முருகனுடைய மகிமை சொல்ல. கையில வச்சோடனே என்ன நான் மறந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, என் கண்ணுல தண்ணி ஊத்துது, கையில குழந்தை மாதிரி. இந்த முருகரை தூக்கி என் கையில வச்சேன் அப்படி இருக்கு. திருப்பூர் முருகன் அந்த சிலையை கையில வச்சாங்க, அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கை தலையெழுத்தே மாறி போச்சு. ஒண்ணுமே புரியல, எனக்கு மெய் மறந்து போயிட்டேன். அப்படியே என்னை இட்டுன்னு போறாரு, இட்டுன்னு போயிட்டு அந்த உள்ள அபிஷேகம் ஆகிற மண்டபத்துல எடுத்து போய் அந்த கையில இருந்து முருகரை வாங்குறவர்கள் எனக்கு எதுவுமே தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. இன்னும் வச்சாங்க, வச்ச உடனே எனக்கு அந்த ஐயர் காலில் விழுந்து, எனக்கு கணேஷ் ஐயர் அவரும் முக்தி அடைஞ்சிட்டார், போயிட்டார். அந்த ஐயர் இப்பெல்லாம் இல்லை, 5 வருடம் அவர் போய். அவரும் எனக்கு ஒரு விதமான குரு தான். அப்புறம் எடுத்துட்டு போய் அவரை வச்ச உடனே அவர் காலில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்த. ஆஹா, இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை கோடி தவம் செய்தாலும் கிடைக்க மாதிரி. ஐயா ரொம்ப சந்தோஷம், காலில் விழுந்தேன். மறுபடியும் விபூதி வச்சு நல்லா இருக்கா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சாருங்க. அவ்வளவுதாங்க. அன்னைக்கு நைட்டு வந்த வீட்டுக்கு, அப்போ அந்த நேரம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அமர்நாத் போயிட்டாங்க, நானும் தம்பி இருந்தான். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, நானா பேப்பர் எடுத்து பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் பாடல் எழுதி 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 அப்புறம் சொற்பொழிவை வந்து இன்னைக்கு நான் வந்து சொல்லணும்னு இதுக்காக சொல்லல. இப்ப நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே நேரம் அது வரேன், போய் குளிச்சுட்டு நேரம் வரேன். ஒரு புத்தகம் எடுத்து படிக்கல, எதுவும் படிக்கல. இங்க வந்தா உங்களுக்கு எது வரணுமோ அது மாட்டு என் வாய் மூலமா வந்துடும். சிவராத்திரி முழுக்க நம்ம பேசுறோம் இல்லைங்களா, விடி நம்ம பேசுறோங்க. ஒரு எழுத்து நான் படிச்சுட்டு வர மாட்டேன். இது என்னுடைய சுயத்துக்காக சொல்ல, அவனுடைய அருளுக்காக சொல்றேன். தலையெழுத்தையே மாத்திருவாங்க. ஒரு புத்தகம் படிச்சது கிடையாது, ஒரு பூஜ்யம் நான். ஆனா என்ன உட்கார வச்சு இந்த அளவுக்கு பேசுறேன்னா முருகனுடைய அருள் அது. அவரு ஒரு குருநாதர். முருகன் நினைச்சா ஒருத்தருடைய தலையெழுத்தையே திருப்பி போட்டு மாத்த முடியும். அப்படி என் நண்பரும் நானும் வந்திருந்தோம், என் நண்பர் பாஸ்கரும். எனக்கு இது மாதிரி கட்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் போனேன். அதுக்கப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை போறதை விட்டேன். எனக்கு வீட்டுல இருந்து பூஜை பண்ணி மடத்துக்கு பூஜை பண்றது அதுவே கரெக்டா போச்சு. ஆனா நான் அப்ப ஆரம்பிச்சு வச்சது, என் நண்பர் அவ்வளவு காலமா போறாருன்னு எனக்கு தெரியாது. 8 வருஷமா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை கொரோனா காலகட்டத்தில் கூட வெளியே போய் கோபுரத்தை கும்பிடு போட்டு வருவார். அது எனக்கு எப்படி தெரியும்னா, அவரு இறக்குப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. வண்டி ஓட்டிட்டு வேலைக்கு போக முடியலன்றதுனால அவரு என்னுடைய தொழிற்சாலையில் தான் அனுப்ப பண்றாரு. அதனால அவரு கூட்டுன்னு அவர் வண்டியில நான் போனேன். அன்னைக்கு போகும்போது என்கிட்ட சொல்லின்னு வர்றாரு, இதெல்லாம் என்ன ஏன்பா அன்னைக்கு நீ இட்டுன்னு போனிய, அன்று தொடங்கி நான் இப்ப வர செவ்வாய்க்கிழமை கூட 1 வாரம் கூட விடல. எனக்கு ரொம்ப திருப்தியாது. அங்க போலன்னா என்னால இருக்கவே முடியாது. திருப்பூர் போய் அவர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவேன், கோயில் கூட்டி இருந்தா கூட வெளியிருந்து கும்பிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாருங்க. பரவாயில்லடா, நீ தொடர்ந்து போறியடா, நாங்களாம் தான் பாவம் பண்ணோம். 1 வருஷத்தோட என்ன முருகர் சேர்க்கல. அதுக்கப்புறம் எப்ப நேரம் கிடைக்கும் போது தான் போறது, வாரம் போக முடியல. நீ போயிட்டு வரையா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 வாரத்துல இதெல்லாம் நடந்தது. அவர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை, ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி அனுப்பும் பொழுது ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு. கரெக்டா முருகர் கோவிலுடைய சன்னிதானத்துக்கு பின்னாடி, இப்ப போன 25 நாளைக்கு முன்னாடி நடந்த சொல்றேன். இந்த பேங்குக்கும் அதாவது முருகருக்கு பின்னாடி நேரா வரும்போது உயிர் பிரியுது, பல்ஸ் 0 ஆகும். அவருடைய ஆற்றல் புரியுதுங்களா? அவனை வணங்கினா போதுங்க, தலையெழுத்தே மாத்திருவான். அந்த குழந்தை நம்மளுக்காக வந்து வாரம் சுத்திச்சு, அவன் திருவடியிலே சேர்த்துக்கிட்டான், அவ்வளவுதான் போச்சு. அந்த இடம் வரலும் உயிருக்கு தாக்கு பிடிச்சு வந்துருது. முருகனுக்கு நேரா உயிர் பிரிஞ்சு அசந்து போயிட்டான் கூட வந்தவெல்லாம். அப்புறம் வந்தோடனே தான் சொன்னாங்க, இது மாதிரி கோயிலுக்கு நேரா அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அருள். அவனை ஒரு பார்வை பார்த்துட்டீங்கன்னாலே போதும், அவன் தலையெழுத்தே மாத்திடுவான். இது சத்தியமான உண்மை. அது மாதிரி முருகனுடைய அடியார்கள் எண்ணற்ற கோடி அடியார்கள். அதுல நம்ம பகுதிக்கு கிடைச்ச சிதம்பர சுவாமிகள் திருவடியை நம்ம என்னைக்கு மறக்கூடாது. அவரால்தான் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஆலயம் எல்லா விதமான அருளும் போய் வாரி வந்துன்னே இருக்கலாம். அல்லல்ல குறையாத அன்ன பாத்திரம் வந்து எவ்வளவு வேணுமோ அவரவர்கள் சக்திக்கு தவிர முண்டுகிட்டு வரலாம். அங்க அந்த சக்திகள் அவ்வளவு ஒரு அதிக அற்புதமான ஆலயம். நம்ம போய் வாழ்நாள்ல ஒரு முறையா தரிசனம் பண்ணுங்க. சிதம்பர சுவாமிகளுடைய வாழ்க்கை, அவர் அதோட சித்தி ஆயிட்டார். அதற்கு பிறகு அப்படியே அந்த ஆலயம் இன்றும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாரும் போய் அவருடைய மகிமையை உணர முடியும். அப்படி சிதம்பரம் இப்ப அடியார்கள்ல ஒரு அடியாரை முடிச்சிருக்கிறேன் இன்னைக்கு. சிதம்பர சுவாமிகளுடைய மகிமை இன்றோடு இப்போ பூர்த்தி செய்யறேன். அப்படி முருகனுடைய அருள் பெற்ற அடியார்கள் நிறைய பேர் உண்டு. அதில் அகத்தியர் தான் முதல் சீடர். சிவபெருமான், அடுத்தது அகத்தியர், அதுக்கு அடுத்தது அருணகிரிநாதர். அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. என்னடான்னா, இவங்க 2 பேர் வாழ்க்கையை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, அருணகிரிநாதர் வந்து பரஞானம்,
பாம்பன் சுவாமிகள் அபரஞானம். ஞானம் ரெண்டு வகைப்படும், ஒன்னு பரஞானம், இன்னொன்னு அபரஞானம். பரஞானம் அப்படின்றது நம்ம முயற்சியே பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டு அவன் பார்த்துப்பான். அபரஞானம் அப்படின்னா நம்ம முயற்சி எடுத்து விடாத போராடி அருள் வாங்குறது அபரஞானம். ரெண்டு ஞானமும் அங்கதான் போய் சேரப்போகுது. எந்த வேலையும் செய்யாம பலனை வாங்கினா பரஞானம், வேலையே போராடி போராடி கஷ்டப்பட்டு பலன் வாங்கினா அது அபரஞானம். ஒரு தொழிற்சாலை இருக்குது, அதுக்கு நீ இன்டர்வியூக்கு நீ எந்த போஸ்டுக்கான எழுதி போடல, எந்த ஒரு ரெசியூமும் அனுப்பல, திடீர்னு உங்களுக்கு உங்க நம்பருக்கு போன் அடிச்சு, ஏன்பா இந்த கம்பெனில உனக்கு வேகன்சி இருக்கு, நீ வாப்பா வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அது இது உதாரணத்துக்கு சொல்றேன், அது பரஞானம் வச்சுங்க. தானா வருதுன்னா பரஞானம். நம்ம எழுதி எழுதி ரெசியூம் அனுப்பி 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 அவன் பார்த்து தூக்கி போட்டு 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 எப்பயாச்சும் ஒரு தடவை ஐயோ இவன் தொடர்ந்து அனுப்புறானே, இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்கறது அது அபரஞானம். நம்மளே போராடி அதே கம்பெனி இங்க இருக்கு தேடி கண்டுபிடிச்சு போய் நம்ம ரெசியூம் கொடுத்து வேலைக்கு சேர்றது அபரஞானம். தானா இன்டர்வியூ வந்தா அது பரஞானம். இதுதான் உதாரணத்துக்கு. தானா நடந்ததுன்னா அது பரஞானம். தேடி தேடி போய் நொந்து வாங்கிறது அபரஞானம். அருணகிரிநாதருக்கு தானா நடந்தது அது பரஞானம். பாம்பன் சுவாமிகள் வலிய உட்கார்ந்து முருகனை பார்த்து அவன் போராடி போராடி அருள் வாங்கினார், அது அபரஞானம். அவருக்கு அவர் குரு, அவருக்கு இவர் குரு. பரஞானம் அபரஞானம், அதுதான் பர அருணகிரி, அபர பாம்பன் சுவாமிகள். இப்படி தானா வந்து அருள் கிடைத்த அருணகிரிநாதரை பத்தி நாம இப்போ சிந்திக்கலாம். அருணகிரிநாதர்னு படமே இருக்கு, உங்களுக்கு தெரிய வேண்டியதுல, பெரியவங்களா இருக்கீங்க. டிஎம்எஸ் நடிச்சு அற்புதமாக அப்படியேற்பட்ட படம், அதெல்லாம் நீங்க வாழ்நாள் ஒரு தடவையாவது பார்க்கணும். தத்ரூபமா பண்ணிருப்பார் அதனுடைய கதாபாத்திரத்தை, அப்படியே தத்ரூபமா அருணகிரிநாதர் மாதிரியே டிஎம் சவுந்தரராஜன் நடிச்சிருப்பார். அப்படியேற்பட்ட ஒரு நடிப்பு, அதெல்லாம் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அதுல அருணகிரிநாதர் வாழ்க்கையை அப்படியே கொடுத்திருப்பாங்க, எளிமையா புரிஞ்சிடும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா. இதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது இது மாதிரி படங்கள் பாருங்க. அதுல அருணகிரிநாத பெருமான் வந்து திருவண்ணாமலையில பிறந்தவர், அதனாலதான் பேரு அருணகிரி. அருணன்னா அக்னி, கிரின்னா மலை, அக்னி மலை, அதனாலதான் அருணாச்சலேஸ்வரர். அருணம்னா அக்னி, அக்னி ஈஸ்வரர். அக்னி பிழம்பு அப்படியே கொந்தளிக்கக்கூடிய இடம் அது. அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல முதல் முதல் மூலஸ்தானம் எதுன்னா மலைதான் மூலஸ்தானம். அதுக்கப்புறம் தான் கோயில் உள்ள இருக்கிற லிங்கம். எல்லா மலையில இருக்கிற கல்ல குடஞ்சி எடுத்துன்னு வந்து கோயில்ல லிங்கமா செய்து வச்சு வழிபடுறது ஒரு வழிபாடு. மலையே லிங்கமானது திருவண்ணாமலை தான். அந்த மலையே சிவலிங்கம், அதுதான் திருவண்ணாமலை. அப்படி அந்த ஊரிலே அருணகிரி என்று சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற அருணகிரிநாத பெருமான் ஒரு தம்பதிகளுக்கு பிறக்கிறார். இந்த குழந்தை உண்டா இருக்கும் பொழுதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. முதல்ல அருணகிரிநாதருக்கு ஒரு அக்கா, இரண்டாவது தான் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை இல்லைன்னு வேண்டி அண்ணாமலையாரை வேண்டி பிரார்த்தனை பண்ணி பிறந்த குழந்தை அருணகிரிநாதர். அதனால அவருடைய நாமத்தையே அவர் கேட்கிறார். குழந்தை பாக்கியம் சித்திக்காதவர்கள் திருவண்ணாமலைக்கு போய் வேண்டிக் கொண்டு வந்தால் நிச்சயம் சித்திக்கும். பலர் அது மாதிரி குழந்தை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து மூணும் ஒன்னா பிறக்குது. ஒரு பையன் பிறக்கணும், அண்ணாமலையாரே பிறந்தா அவன் பேரே வைக்கிறான் அண்ணாமலைன்னு. ஒரு பையன் பாக்கியம் கொடுப்பா வேண்டி வந்தா கண்டிப்பா கொடுப்பா. தொடர்ந்து பையனே பிறந்துக்கலாம், ஒரு பொண்ணு வார்த்தை கூட இல்ல. உண்ணாமலை தாயே எங்க வீட்டு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தா ஓ நாமத்தையே இருக்கிற உண்ணாமலை தேவி அப்படின்னு வேண்டி வந்தா கண்டிப்பா பெண் குழந்தை பிறக்கும். அண்ணாமலைக்கு அவ்வளோ சக்தி உண்டு, அதிபயங்கரமான சக்தி உண்டு. அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு பொண்ணு பிறந்துட்டா ஒரு பையன் இல்லையேன்னு அந்த தம்பதிகள் ஏங்கி அண்ணாமலையாரே என் பையன் பிறந்தா உன் நாமத்தையே சூட்டுற, அருணகிரின்ற உன் நாமத்தையே சூட்டுற, எனக்கு ஒரு பையன் பாக்கியம் கொடுங்க வேண்டாங்க தம்பதிகள். அவங்க அப்பா புண்ணியம் பண்ணார், போய் சேர்ந்தார். இந்த தாய் மாசமா இருந்தா பொண்ணு ஒரு பொண்ணு இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க.
பையன் பிறக்க போறான். பிறந்து கொஞ்ச காலம் ஆச்சு. அம்மாவுக்கும் முதுமை வந்துடுச்சு, உடம்பு முடியல. 2 குழந்தைய விட்டுட்டு போனோமே அப்படின்னு ஒண்ணும் புரியல. அண்ணாமலையாரே எங்களுக்கு, என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை ஆகி போச்சு. பொண்ணை பத்தி கூட கவலை இல்லை, ஓரளவுக்கு வளர்ந்துட்டா. இந்த குழந்தை பையன் எப்படி வளருவான்? ஆண்டவனே அண்ணாமலையாரே இந்த குழந்தைகளுக்கு யாருதான் கதியோ அப்படின்னு கதறி அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. போற சூழ்நிலை ஆயிடுச்சு. தன்னுடைய மகளை கூப்பிடுறான். கூப்பிட்டு, மகன் குழந்தை பையன், புத்தி கூட தெரியாது, அப்பா யாரு அம்மா யாரு முகம் கூட தெரியாத வயசு. இந்த குழந்தை பையன் கையை பிடிச்சி அக்கா கிட்ட சொல்றான். அம்மா, ஏமா நான் இருக்க மாட்டேன் இனிமேல், நீதான் இந்த பையனுக்கு, உன் தம்பிக்கு தாயாக இருக்கணும். இவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அக்கா கல்யாணம் பண்ணி போச்சா அந்த குழந்தை அனாதை ஆயிடுமே. அதனால இந்த குழந்தை அனாதையாக கூடாது அப்படின்றதுனால இந்த குழந்தைக்கு நீ திருமணம் செய்து வச்சுட்ட பின்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கமா, இதுதான் என்னுடைய வாக்கு அப்படின்னா. அம்மா, என் தம்பி தான் எனக்கு முக்கியம், என் வாழ்க்கை கூட எனக்கு முக்கியம் இல்ல. தம்பியை நான் தாய் ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. வாக்கு கொடுத்த பின்னாடி அம்மா போய் சேர்ந்துடுறாங்க. இந்த அக்கா தான் தம்பிக்கு, அருணகிரிக்கு ஒரு தாய்க்கு தாயாகவும் அக்காவுக்கு அக்காவும் இருந்து ரொம்ப செல்லம், அப்படியே ஏற்பட்ட செல்லம். தாய் இல்லாத வழி தெரியாத வளர்க்குறாங்க. தாய் தந்தை இல்லாத கஷ்டம் தெரியாத அக்கா மொத்த கஷ்டத்தையும் தான் எடுத்து கொண்டு அந்த குழந்தைக்கு, அருணகிரிக்கு எந்த துன்பமும் இல்லாமல் வளர்க்கறாங்க. அப்படி எந்த துன்பமும் இல்லாம வளர்க்க 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 இதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கணும். தப்பு செய்தா தப்பு, நல்லதுன்னா பாராட்டணும். அதுதான் நல்ல நிலைக்கு வரும். திட்டுனா குழந்தை கோச்சிக்குது, திட்டுனா குழந்தை அழுகுதுன்னா அது ஒரு நாள் தப்பா போய் முடியும். இந்த அக்கா ஏகப்பட்ட செல்லத்தை கொடுத்து வளர்க்கிறா தம்பிக்கு. அளவில்லாத செல்வந்தர்கள். இவங்களுக்கு பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. குடும்பம் நல்ல சகல சௌபாக்கியத்தோட இருக்கிற குடும்பம் தான். வருமானத்தை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாம் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டாங்க அவங்க முன்னோர்கள். இந்த அக்காவுக்கு பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. தம்பி நல்லா இருக்கணும், தம்பி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், தம்பி என்ன கேட்கறானோ அதை அப்படியே செய்தாகணும், தம்பி மனசு புண்படக்கூடாது அப்படின்னு பார்த்து 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 தம்பியே தன்னுடைய வாழ்க்கை முதல் இதுவா வச்சு வளர்க்கறாங்க. தினசரி சாயந்தரம் ஆலயத்துக்கு கூட்டின்னு போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானுடைய சன்னிதியில போய் வணங்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இந்த சின்ன தம்பி வளர 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 அப்படியே புத்தி தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றா. அக்கா மேல அவனுக்கும் எல்லாம் பிரியம். ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுத்தா அப்புறம் என்ன இருக்கு. 2 அடி போட்டா அக்கா பிடிக்காது. அடி இல்லாத கண்ணத்தை கிள்ளி கிள்ளி முத்தா கொடுத்து உனக்கு என்ன வேணும், இது வேணுமா அது வேணுமான்னு பார்த்து பார்த்து செய்கிற அக்கா யாருதான் பிடிக்காது. ரொம்ப பிரியமான அக்கா. இவரும் ரொம்ப பிரியமா இருந்தா என்ன ஆகுது பாருங்க, வாழ்க்கையில துன்பமே வரலன்னா இதெல்லாம் தான் நடக்கும். ஒரு துன்பத்தை கூட அனுபவிக்காதவர் அருணகிரிநாதர். அப்படியே ஒரு கஷ்டம் இல்லாத அப்படியே கையில வச்சு தாங்கிக்கிறாங்க அக்கா. அப்படியே வளர்றார், கொஞ்சம் கொஞ்சமா வளர்றார். ஒரு இளமை பருவம் வந்தது. அக்கா வாடான்ட்டு அண்ணாமலையார் சன்னதி கூட்டு போவார், அண்ணாமலையார வணங்குவாங்க. உண்ணாமலை சன்னதி கூட்டு போவாங்க, உண்ணாமலையார வணங்குவாங்க. முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வருவாங்க, முருகனை வணங்குவாங்க. திரும்பி பார்த்தா அவங்க ஒரு நாட்டியம் நடக்கும். கோவில்ல கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இல்லையா, திரும்பி பார்த்தா அங்க ஒரு நாட்டியம் நடக்கும். அக்கா அதோ பாரு முருகருக்கு தீபாரதான்னு. இவரு முருகரை பார்க்காத அங்க நாட்டியக்காரியே பார்ப்பாரு. மறுநாள் சாயந்தரம் ஆச்சு, கோயிலுக்கு அக்கா கோயிலுக்கு போலையா, வா போலான்னு இவரு கூட்டிட்டு வருவார். பையன் பரவாயில்ல இவ்வளவு பக்தி ஆயிட்டானே தம்பி. தம்பி எதுக்கு வராரு அக்காவுக்கு தெரியல. ரெகுலியான அக்கா என்னக்கா நேரம் ஆகுது, கோயிலுக்கு போலாம் வாங்கன்னு அழகா தலை வாரிக்கிட்டு பவுடர்லாம் ஊத்திக்கிட்டு நல்ல அழகான பட்டு வஸ்திரத்தை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஜமீன்தார் பையனாச்சே வர. அக்கா அண்ணாமலையார் உண்ணாமலையார் நீ போய் பாத்துக்க, நான் முருகர் சன்னிதியில போயிட்டு முருகரை தரிசனம் பண்றேன். பையன் முருக பக்தன் ஆயிட்டானோ அப்படின்னு நினைச்சேன். வந்தாரு நேரம் முருகர் சன்னதி போவார். முருகரை ரைட் நீ இருக்கிறியா ரைட் அப்படின்ட்டு இங்க பரதநாட்டியத்தில் அப்படியே மூழ்கிடுவார். இப்படி ஆரம்பிச்சதுதான் அவருடைய இளமை வாழ்க்கை. நான் சும்மா கதைக்கு மேம்படுத்தி சொல்லல, சாமிகளே சொல்றார். சிற்றின்ப மோகியா இருந்திருக்கிறார் அருணகிரிநாதர். படு பயங்கர சிற்றின்ப மோகி. அவரை மாதிரி
இதுதான் முருகனுடைய பெரிய ஒரு விஷயம். முருகரை பத்தி ஒரு அருணகிரி வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு இவர் தெய்வம் பாருங்க, நம்மளுக்கு தொடர் இருக்குது. இவர் போவார், அந்த நாட்டியக்காரிக்கு இவருக்கு தொடர்பு வந்துச்சு. நாட்டியக்காரி கூட இருந்துட்டார். அமலா, விமலா, கற்பகம், பாமா அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டார். அக்காவுக்கு தெரிய ஆரம்பிச்சது, சின்ன பையன் சரியாயிடுவான், நம்ம போய் இதனால அவங்ககிட்ட கேட்கறது சரியாயிடுவான் அப்படின்னு. 4-5 பெண்கள் இருந்து 20 பெண்கள் ஆச்சு. அது கூடிக்கிட்டே போகுது. ஒன்னும் புரியல இவங்களுக்கு. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல நைட்ல வீட்டுல தங்குறதே இல்லை. எழுந்து போய் பார்த்தா தம்பி ரூம் சும்மாவே கிடக்கும். ஆளு தலைக்காணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிருப்பாரு. சினிமாவில் பாக்குற மாதிரி தம்பி தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா தலைக்காணி பட்டுன்னு இருக்கும், ஆள் இருக்க மாட்டார். ரொம்ப தப்பான பாதையில போக ஆரம்பிச்சிட்டா. இந்த அக்காவுக்கு ஒன்னும் புரியல, மனத்துல கும்பிடுறாங்க. அம்மா அப்பா எப்படி சொல்லி ஒப்படைச்சிட்டு போனாங்களே, நம்ம செல்லம் கொடுத்தது தப்பாகி போச்சே, இவன் இப்படி போயிட்டானே, இவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கால் கட்டு போட்டா இவன் சரியாயிடும் முடிவு எடுத்தாங்க. அக்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுல பையன் முறையில்லாத வளர்ந்தா என்ன பண்ணுவாங்க, முதல்ல கல்யாணம் பண்ணா இவன் சரியாயிடுவான், ஏன்னா பொண்டாட்டி வர, அதனால பெற துன்பத்திலேயே அவன் மாறிடுவான்ட்டு பெரியவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் கரெக்டான வழிக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஒரு எண்ணம். உடனே என்ன பண்றாங்க, அக்கா வந்து ஒரு பெண் பார்த்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட சொல்றாங்க. தம்பி சொல்றாரு, இல்லக்கா கல்யாணம் எல்லாம் பரவாயில்ல. இவர் சொல்றாரு, முதல்ல அக்கா உனக்கு கல்யாணம் பின்னாடிதான் நான் பண்ணி பண்றேன். அது சரிடா, அக்காவுக்கு ஒரு சத்தியம் இருக்கு, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த பின்னாடிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால உனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருந்தார். இவருக்கு கல்யாணத்து மேல விருப்பம் இல்லை. ஏன்னா கல்யாணம்னா ஒரு மனைவியோட போயிடணும். இவருக்கு 20 பேர்கள் கிட்ட தொடர்பு இருக்குது. இப்படி இருக்கடா வாழ்க்கை அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இவர் ஒரு முடிவு இருக்கிறார். இந்த அக்கா கல்யாணம் பண்ணி ஆகணும்னு பார்த்தாங்க. அப்புறம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி அமைச்சு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பெண், நல்ல பெண்ணா பார்த்து இட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. அருணகிரிநாதருக்கு விருப்பமே கிடையாது கல்யாணத்துல. ஆனா இந்த அக்காவுடைய கட்டாயத்தின் பேர்ல அந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆன பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை தொடருது. விலைமகள்கள் தன்னுடைய இஷ்டம் போல இருந்தாங்க, ஆனா தன்னுடைய மனைவி தன்னுடைய இஷ்டம் போல இல்லை. அதனால இவர் என்ன பண்ணார், மனைவி வெறுத்து அங்க போயிடுறது, இங்க இருக்க மாட்டார். என்னடா இவரு கணவரை இரவுல காணாம என்னடா எங்க போறாருன்னு ஒரு நாள் ஃபாலோ பண்ணினே போறாங்க. அவருக்கு தெரியாது. போய் பார்த்தா இவர் நாட்டியக்காரி வீட்டுல இந்த அம்மா பார்த்துட்டு முருகா அப்படின்னு ஓடியாராங்க. அவருடைய மனைவி இந்த சம்பவத்தை பார்த்துட்டு முருகா அப்படின்னு ஓடி வந்து முருகர் மேல சத்தியம், இனிமேல் என்னுடைய கணவருக்கு நான் கிடையாது, உடல் ரீதியா நான் கணவருக்கு மனைவி அல்ல அப்படின்னு சொல்லி முருகா இது உண்மையில சத்தியம் சத்தியம் அடிக்கிறாங்க. முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஆனா இவங்க அடியாருடைய வாழ்க்கை பின்னாடி வரும்போது பார்த்தா புரியும். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்து எப்படி மாறுது பாருங்க. முருகன் நினைச்சா தலையெழுத்த மாத்தோம். முருகர் மேல சத்தியம் வச்சுட்டாங்க மனைவி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வந்துட்டாங்க. இவரு விடிஞ்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வரார். வந்து உள்ள வரார். உள்ள வந்த உடனே இந்த அம்மாவுடைய நடவடிக்கை மாறிடுச்சு. என்னடா எப்படி இருக்கா அப்படின்னு. மனைவி சரியா பேசுறது இல்ல, கொள்றது இல்ல. இவருக்கு இன்னும் சுதந்திரமாயி போச்சு, இன்னும் அப்படியே சுத்துறாரு. மனைவி வந்து அவங்க அக்கா கிட்டையும் கேட்க முடியல, ஏன்னா அவங்க அக்கா வெகுளியா இருக்கு. இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, சொல் பேச்சை கேட்கறது இல்ல, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பண்ட பாத்திரமா விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பொருளா வித்து 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 எடுத்து போய் காசுல எடுத்து போய் கொடுத்து 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 இப்படியே போக ஆரம்பிச்சாங்க. ஒரு பொருளா காலியாச்சு வீட்டுல. பெரிய செல்வந்தர் ஒன்னும் இல்லாத போயிட்டார், மொத்தம் கொடுத்துட்டார். பிள்ளை மகளுக்கே மொத்தம் கொடுத்து 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 சொத்தே ஆயிடுச்சார். சொத்தே போச்சு. கடைசியில ஒரு கொட்டா குடிசை பொட்டி அதுல வாழ்ந்தாங்க. அப்பயும் விடல இவருக்கு ஆசை, மோகம், அதிமோகம், அதிபயங்கர மோகம், தாழ முடியாத மோகம் உச்சகட்டத்தில் இருந்தார். கொண்டாட்டி 10 வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வர, காசை கொண்டு வந்து எடுத்து போய் போவார். அக்கா 4 வீட்டுல போய் வேலை செய்துட்டு வந்தாங்க, அந்த பணத்தை கொண்டுட்டு போவார். இது அதுன்னு சாப்பிட்டு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணுக்கு தேவைன்னு சொல்லி ஏமாத்தி போய்
ஒரு தப்பு செய்தா 100 தப்பு துணை வந்துடும். ஒரு பொய் சொன்னா 100 பொய் துணை வந்துடும். ஒரே ஒரு பாவம் தான் நான் செய்தேன்னா அது பிரான்ச் போட்டு ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டேன். ஒரே ஒரு தப்புல நீ நுழைஞ்சு மாட்டினா பின்னாடி திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு கெட்டப்பழத்துல போய் நீ மூழ்கிட்டன்னு வச்சுங்க, மீண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். ஒரு ஒண்ணுத்துல போய் சேர்ந்துடலாம், ஒரு கெட்டப்பழத்துல ஈஸியா நம்மள நுழைச்சிக்கலாம். ஆனா மீண்டு வர்றது மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கஷ்டம். இவனுடைய துணை இல்லாம ஒண்ணும் நடக்காது. ஒரு நல்ல குரு, இந்த முருகப்பெருமான், இறைவன், இவங்களுடைய துணை இல்லைன்னா அது நடக்காது. ரொம்ப கஷ்டம். இவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தையும் ஏதாச்சும் போய் சொல்லி வாங்கிட்டு போய் இப்படியே கொடுத்து இப்படியே சொந்தம் காசு கீசு எல்லாம் போச்சு. அப்பயும் சொல்றாங்க புத்தி திருந்தல. ஒரு கட்டத்துக்கு மேல சாமி பார்த்தாரு, இதுக்கு மேல விட அந்த காலத்துல மிகப்பெரிய கொடிய நோய் குஷ்ட நோய். ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா பார்த்திருப்பீங்க. குஷ்டம், கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடல் மேனி எல்லாம் கருத்து போச்சு. அப்படியேற்பட்ட பிரகாசமா இருப்பார். ஒளி மங்க ஆரம்பிச்சிருச்சு, உடல்ல நாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு, கையெல்லாம் சொரியல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு அக்கா சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வர வந்து பார்த்தா தம்பி இலை போட்டு வச்சிருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியல. அப்படியே கை தம்பின்னு கதறி அழுது விழ. இப்படி இருந்தாக்கா என் உடம்பு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு உடம்புல வைத்தியர் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்னென்னமோ மருத்துவ செலவு பண்ணி பாக்குறாங்க. இருந்ததா விசிறி எடுத்து விசிறிட்டு இருக்காரு. இவருடைய மோகம் தீரல, உடல் நோய் வந்துச்சு, மோகம் தீரல. இப்ப மனைவி மேல பிரிய வருது. உடல் இந்த நிலைமைக்கு ஆன பின்னாடி மனைவி மேல பிரிய வந்து, மனைவி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்டாட்டி மேல அப்படி கை போட போறார். முருகன் மேல சத்தியம் என்ன தொடாத. இவரால பெண் துணை இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது. மனைவி தொடாத நினைச்சு இவரால இருக்க முடியல. வீட்டுல நேரா ஓடுறார், மாதவின்னு ஓடுறார். நாத்த அடிக்குது, போயா யாரு யாரு, நான் தான் அருணகிரின போடா அப்படின்னு அனுப்புது. சரி பாபா கிட்ட போனா, அங்க போனா அவ தேர்த்தி அடிக்கிறான். ஒரு பெண்களும் சேர்த்துக்கலாம், கதறி அழுது வந்து உழற. அருணகிரிநாதர் ஆண்டவா அப்படின்னு கதறாரு. அவரால் முடியல. கொடியதுடைய உச்சகட்டம் இப்ப நான் சொல்ல போற, மனதை கல்லாக்கி கொண்டு கேள்வி, இதெல்லாம் நடந்த கதை. கதறி அழுது கொண்டு வீட்டு வாசல்ல வந்து விழறாரு. மனைவி சத்தியம் பண்ணிட்டா முருகர் மேல. யாருமே எந்த பேசக்கூடாத வார்த்தையை அவருடைய அக்கா சொல்றாங்க. தம்பி நான் உனக்கு அக்காவா இல்லைன்னா என்ன, நானே உங்கூட அப்படின்னாங்க. சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு காதை மூடிக்கிட்டு ஓடினார். இதோட ஒரு பெரிய பாவம் உலகத்துல எவனா பண்ணிருக்க முடியுமா? இதோட ஒரு பெரிய ஒரு இந்த வார்த்தையை கேட்க முடியுமா? இதோட இந்த வாழ்க்கை தேவையில்லை, இதோட ஒரு வாழவே வேணாம் அப்படின்னு வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடுறாரு. எங்க? அண்ணாமலையார்கிட்ட. இதோட ஒரு கொடிய சொல்ல கேட்கக்கூடிய தாய்க்கு தாயா வளர்த்தவா என்னுடைய கஷ்டத்தை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. ஆண்டவா இதுக்கு மேல ஒரு பாவம் உண்டா? இதுக்கு மேல ஒரு துன்பம் நீ தர முடியுமா எனக்கு? ஓடுறாரு வீட்டை விட்டு, குருவே அப்படின்னு ஓடுறாரு, அண்ணாமலையாரே அப்படின்னு ஓடுறாரு. இதுக்கு மேல ஒரு நொடி என் உடல்ல உயிர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வல்லால மகாராஜா கட்டின அந்த ராஜ கோபுரத்துல ஏறாரு. ஏங்க அண்ணாமலையில மிக உயர்ந்த மலை, அந்த அண்ணாமலையில அந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துல கிழக்கு கோபுரம் இருந்தது பாருங்க. அவ்வளோ ஹைட்டு, கீழே இருந்து மேல பார்த்தாலே மயக்கம் வந்துடும். மிக உயர்ந்த ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம். அத மாதிரி உலகத்துல ஒரு கோபுரம் கிடையாது. அதனாலதான் வல்லால மகாராஜருக்கு கோபம் வந்து ஆணவம் வந்தது. நான் இதை போன கந்தபுராண சொற்பொழிவு சொல்லியிருப்பேன், அந்த கோபுரத்துடைய வரலாறு சொல்லியிருப்பேன். அந்த அந்த கோபுரத்து உச்சியில போய் உயிரை விட்டுணும்ட்டு என்ன பண்றாரு அருணகிரிநாதர், கதறி அழுது இதுக்கு மேல ஒரு சொல்லு வருமா, இதுக்கு மேல ஒரு பாவம் வருமான்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்துல ஏறாரு கஷ்டப்பட்டு. கோபுரத்துடைய உச்சி மேல ஏறி இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நீயே எடுத்துக்க ஆண்டவா, ஒரு நொடி என் உடம்புல உயிர் தங்கக்கூடாதுன்னு அப்படியே அந்த கோபுரத்துல குதிக்கிறார். அவர் முருகான்னு சொல்லி குதிக்கல, எம்பெருமானே ஈஸ்வரான்னு சொல்லி குதிக்கல, அண்ணாமலையாரேன்னு சொல்லி குதிக்கல. உயிரே வேணாம் எனக்கு, இதோட பாவம் பண்ணவே முடியாது, இவ்வளவு பெரிய பாவி எனக்கு போய் உயிரை கொடுத்துக்கிறேன் ஆண்டவான்னு உயிரை விடுறேன்னு அந்த உச்சில இருந்து குதிக்கிறாருங்க.
கூப்பிடாமல் வந்து காத்த தெய்வம் முருகப்பெருமான். அப்படியே மேலஞ்சு விழற அந்த அருணகிரிநாதரை கீழிருந்து தாங்கி கொண்டார். அதனாலதான் எல்லா ஆலயத்திலும் ஆலயத்தில் நுழைவாயில விநாயகர் இருக்கும். திருவண்ணாமலையில மட்டும் முருகருடைய சந்நிதி தான் முதல்ல இருக்கு. ராஜகோபுரத்தை ஒட்டினா மாதிரி திருவண்ணாமலைக்கு எத்தனை அடியார்கள் போயிருப்பீங்க? திருவண்ணாமலையில ராஜகோபுரத்தை நுழைஞ்சு வந்தோன்னா விநாயகர் கோயில் இருக்குதா? முருகருடைய சந்நிதி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலதான் முருகர் வந்து அருணகிரிநாதரை அப்படியே கையில தாங்கினார். வந்தது முருகன் கூட தெரியாது. தலையில ருத்ராட்சமும் கழுத்துல ருத்ராட்சமும் அணிந்து கொண்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிட்டு நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு மொட்டை தாத்தா மொட்டை ஒரு பாலகனா முருகப்பெருமான் அப்படியே வந்து அவரை கை தூக்கி இறங்கு என்ன காரியம் செய்ய போன, உன்னால என்னென்ன காரியம் ஆக வேண்டியிருக்குது, போ சும்மா இரு சொல் ஆராய்னா. இதுதான் மிகப்பெரிய சூக்கும உபதேசம். குரு கொடுத்த முதல் உபதேசம் தான், சும்மா இரு சொல்ல. இத பத்தி பல புலவர்கள் அதனுடைய ரகசியத்தை ஆராய்ச்சி பார்த்தாங்க. யாருக்கும் விளங்கல. சும்மா இரு சொல்லறன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார். அவ்வளவுதான். உயிரை நீக்காதன்னு காப்பாத்தி கொடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு முருகர் மறைஞ்சிடுறார். வந்தவரை சுத்தி சுத்தி தேடுறாரு, ஆளை காணோம். என்ன காப்பாத்திட்டு மட்டும் போயிட்டே ஆளை காணாம சும்மா இரு சொல்லறன்னு பார்த்தார். புரியல. நேரா போனார். ஆலயத்துல ஒரு பக்கமா அப்படியே உட்கார்ந்தார். அவர் சொன்ன அந்த வார்த்தையே தான் ஓடுது. வேற எதுவுமே உலக நினைவுகள், தாய் தந்தை அக்கா மனைவி தான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் மறந்து போகுது. அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப கேக்குது. சும்மா இரு சொல்லற, 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 அதே ஓடிட்டு இருக்குது. அப்படியே போய் கண்ணை மூடி அந்த வார்த்தையை தியானிக்கிறார். அந்த வார்த்தையே அப்படியே கவனிக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலதான் அந்த வார்த்தையுடைய சூக்குமம் அவருக்கு புரியுது. அதை திருப்புகழ்ல சொல்றாரு. சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் அறிந்தலனே என்றார் திருப்புகழ். அது அவ்வளவு பெரிய பொருள் நான் அறியலையே. அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்து அப்படியே உட்கார்ந்தாரு, கண்ணை மூடினாரு. 6 மாத காலம் ஆச்சு. அப்படியே இருக்கிறார். கண்ணை மூடி அப்படியே நிஷ்டை கொண்டிருக்கிறார். சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, அப்படியே வேற எதுவுமே அந்த வார்த்தையே ஓடிட்டு. 6 மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மேனில மாற்றம் ஏற்படும். அப்புறம் அவங்களுடைய மனைவியும் அவங்க அக்காவும் எங்க இருக்கிறாரு தேடி வந்து கூப்பிடுறாங்க. யார் எவருன்னே தெரியல. அவரு எதுக்கும் அசையல, அப்படியே இருக்கிறார். அப்படியே இருக்கிறார். கூப்பிட்டு ஒரு கல்ல அப்படியே வா வா இந்த மைக்க வாப்பா வா வா வான்னா இது என்ன தெரிய போகுது, அப்படியே தான் இருக்கும் இல்லையா? அப்படியே இருந்தார். எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. அவங்க 2 பேரும் எவ்வளவு முடியுமோ போராடிட்டு போயிட்டாங்க. இவரு அப்பயும் அப்படியே இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் முருகப்பெருமான் மறுபடியும் வராரு. இவருடைய மேனி எல்லாம் மாறுது. அருணகிரி எழுந்து வான்னு கூப்பிடுறாரு. நடு ராத்திரியில யாரும் இல்ல, கோயில் சன்னிதானம் கூட்டியாச்சு. அப்ப இவரை கூப்பிடுறாரு, அருணகிரி வா, என்னை போற்றி திருப்புகழ் பாடுக அப்படின்றாரு. முருகா, நான் எப்படிப்பா உன்னை பத்தி பாடுவேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா அப்படின்னாரு. பாடு அருணகிரி பாடுனார். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு, நீயே எனக்கு சொல்லு அப்படின்னாரு. நாக்கு நீட்டுனார். தன் கையில இருக்கிற அந்த சக்தி வேளாள் அருணகிரி நாக்குல ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை எழுதுறார். அப்பதான் முதல்ல திருப்புகழ் ஆரம்பம். நம்ம படிக்கின்ற முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவரன் என போதும். இதனுடைய வார்த்தைகள் பாருங்க. இதுவரையில எத்தனை அடியார்கள் பாட்டு எழுதியிருப்பாங்க. இதுல வர வார்த்தைகள், இவருடைய தமிழே வித்தியாசமான தமிழ். அருணகிரிநாதர் தமிழ் வித்தியாசமான தமிழ். புரியாது, அவ்வளவு எளிமையா புரியாது. கக அப்படின்னு முடிச்சுடுவார். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருபரன் என போதும் முக்கப்பரமற்று சுருதியில் முற்பட்டது கற்பி திருவருள் 33 வர்க்க சமரது மடி பேணி 10 தலை தத்த கனை கொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே சிச்சயவத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கட்கட நட்டி கழுகொடு கழுதாட
திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகரிக்கு திரிகடக என்ன போதேன் குத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூதை கொட்புற்ற நட்புற்ற முனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவத்து பரவல பெருமானே 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 அப்படின்னாரு. ஒரு எழுத்து தெரியாத ஆளு முருகருடைய அப்படி வேலை வச்ச உடனே வாயில வர அந்த தமிழ் கட்டுக்கடங்காமல் வருது. அவரு திருப்புகழ் அள்ளி அள்ளி வீசுறார். நம்மளுக்காக திருப்புகழ் பாட வாய்மொழி நாத வித்து கலாரி நமோ நம்ம யாரும் சொல்ல முடியாத பல சூக்குமங்களை முருகனுடைய அதிசூக்குமங்களை அவர் கொடுத்துக்கார். நம்ம திருப்புகழ் அன்று தொடங்கி பூரண முருக பக்தனா முருகன் அடியாரா மாறி அப்படியே வாழ்க்கை. அதுதான் அவர் சொல்றாரு, வேல்பட்டு அழிந்தது அன்று செந்தூர், இன்று உன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கழுவி எடுத்தேன்றார். எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மா நம்ம தலையில எழுதி அமைச்சிருவோம். அயன்னா பிரம்மா, பிரம்மாவுடைய எல்லா ஜீவராசியா இருக்கட்டும் எல்லா ஜீவராசிக்கும் தலையெழுத்து எழுதி அமைச்சிருவாரு. இந்த ஜென்மாவில இவன் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு நம்மள அமைச்சு வச்சிடறாரு. அருணகிரிநாதருக்கு என்னன்னு எழுதிடுறாரு, சிற்றின்ப மோகின்னு எழுதி அமைச்சாரு. முருகர் என்ன பண்ணாரு, அப்படியே தாங்கி தலையெழுத்தையே மாத்திட்டார் இல்லையா. இன்று உன் கால் பட்டு அழிந்தது என் தலைமையில அயன் கையெழுத்து முடிச்சார். இதெல்லாம் திருப்புகளை சொல்றாரு. முருகர் நினைச்சா நம்ம தலையெழுத்துல என்ன பிரம்மா எழுதினாலும் ஒரு நிமிஷத்துல ரப்பரால் அழிச்சு மாத்தி எழுதிட முடியும். அது இவரால மட்டுமே முடியும். இதுதான் அவரை குருவாய் வைத்து வழிபடுகிறார்கள். அதனால பக்தர்களே அடியார்களே அருணகிரிநாதருடைய வாழ்க்கையுடைய மீதியை நாம் நாளை சிந்திப்போம். இதுகாரும் பொறுமையாக இருந்து அடியாருடைய பெருமைகளை கேட்டு அறிந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம்ம எல்லாருடைய தலையெழுத்தையும் மாற்றி நமக்கு ஒரு சரியான ஒரு நிலையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி.